பிகினர் கைட் டு ஸ்மார்ட் ட்ரேடிங். ஸோ நேற்று சில டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினராக நீங்கள் வரீங்க. ஸோ அந்த பிகினருக்கு ஒரு ஸ்மார்ட்டாக ட்ரேடிங் பண்ணுறது எப்படி, என்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, என்ன பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன். பிகாஸ் இது தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது என்ன மிஸ்டேக்ஸு காமனாக சில மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னு நிறையா இருக்குது. அதில் காமன் மிஸ்டேக்ஸ் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் கொஞ்சம் அந்த பிகினர்ஸை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்பொழுது சேஃபர் ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். ஸோ பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு கம்பெனி ஷேர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஓகேங்களா, நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. சில டைமுக்கு அப்புறம் அது கரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலன்னு தோணிட்டு அதை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்ததை மட்டும் நம்பி ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஏமாந்துருக்காங்க. ஓகேங்களா? ஏமாறுறது மீன்ஸ் தப்பான டைமில் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆனதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் புக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம பண்ணால் பெட்டராக ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராகவும் ட்ரேடிங்கை நீங்கள் பண்ண முடியுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்கள் ட்ரேடிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா யாராவது ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் முக்கியமான விஷயத்த நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே மார்க்கெட் ரொம்ப அதிகமான மக்களால் இருக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் பண்ணலாம், ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம நல்லா பெரிய ஒரு பணக்காரங்க ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டி நிறைய பேர் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, எனக்கு இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் நான் பீட் பண்ணி ஆகணுன்றதுனால அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷ்னலாக டிசிஷன் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ரீடினஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் எமோஷ்னலாக டிசிஷனை ஒரு பேஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸாக மாறும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது இவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிடும், இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக்காக ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா கையில் வச்சுக்க அமௌண்ட்டை அதில் போட்டுட்டாங்க. ஸோ அதை கரெக்டான டைமில் எடுத்தால் தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக் ஆகி அந்த சேலில் நம்ம அந்த ஸ்டாக்ஸை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பேனிக் செல்லிங். ஸோ எமோஷ்னலாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்க, லாஜிக்கலாக இல்லாமல் எமோஷ்னலாக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் லாஸ் வரத்துக்கு 100% 100% சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூவாக ஒரு இன்வெஸ்டரோ நியூவாக ஒரு ட்ரேடரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமோஷ்னலாக ஒரு ட்ரேட் எடுத்துடுறாங்க. சரிங்களா? பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த ட்ரேட் மூவ்மெண்ட்டே இல்லை. பிகாஸ் அந்த டைமில் ஒரு டெம்பரரியாக ஒரு பேட் நியூஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த டெம்பரரி பேட் நியூஸ் முடியறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாருன்னா பேனிக் ஆகி அந்த ஸ்டாக்ஸையோ இல்லை இவங்க வாங்கி வச்சிருந்த ட்ரேடையோ என்ன பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டெம்பரரி பேட் நியூஸ் முடிஞ்சதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டு திரும்பியும் பெட்டர் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, மூமெண்ட்டை வெயிட் பண்ணாமல் இவங்க எமோஷ்னலாக டிசிஷன் எடுத்ததுனால லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் இந்த டிசிஷனோட லாக் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபண்டு நீங்களே லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது மெயின் கோல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீம் சப்போர்ட் வேணும். இனிஷியலாக வரீங்கன்னா இந்த இதில் நீங்கள் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறதுன்றது ஹையர் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. நம்பர் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா இதில் நம்ம மார்க்கெட் கூடயே மட்டும் ட்ராவல் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட் பிளேயரோட ஃபுல் டைம் டியூட்டியே விளையாடுறது மட்டும்தான். கரெக்டுங்களா? அவங்க காலையில் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திரும்பி கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இது பண்ணுறதுனாலே அவங்களுக்கு இன்கம் வரும். பட் ஒரு ட்ரேடர் ஆகட்டும் இல்லை ஒரு இன்வெஸ்டர் ஆகட்டும் எக்ஸ்ட்ரானரியாக
பண்ணுற விஷயங்கள்ன்றது தனியாக வச்சுருப்பாங்க, பிஸ்னஸோ ஒர்க்கோ. அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமில் தான் இதில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமாக இருக்கவங்களோட சப்போர்ட் இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் விஷயம். ஸோ இதில் வந்து ஏன்னா ட்ரேடிங் பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ் விஷனோட நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணணும். எமோஷனலாக டிசிஷன் எடுக்காமல் லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மென்டர் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு பின்னாடி ரிசர்ச் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த எமோஷனல் ட்ரேடிங்கிறத நீங்கள் வந்து பீட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ நான் பிகினராக இருக்கேன், நான் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு இது எப்படி எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு டெய்லியும் நம்ம யூடியூப் வீடியோவில் கொடுக்குறோம். பர்சனலாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். நியூவாக பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். தென் அவங்களோட என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது ஃப்ரீயாக நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னென்னா, லேக் ஆஃப் ரிசர்ச். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து கீழே இருக்குது இல்லை மேலே போகுதுன்றதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இது பிளைண்டாக நேற்று ஒரு ஃபாலோவர் எனக்கு ரீச் அவுட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீயாக டிப்ஸ் வாங்கி நான் பை பண்ணுறேன், இல்லை நானே வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சரோ அவர் ஒரு ரீசனுக்காக அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரீசன் உங்களுக்கு ஆப்டாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவரோட டைமிங் பீரியடு, அவரோட ரிஸ்க் கேபிட்டல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு? ஸோ உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன ஃபீல்டு தெரியுதோ அந்த ஃபீல்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரி தெரியும்? ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி தெரியுமா? இல்லை ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தெரியுமா? இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி தெரியுமா? இல்லை நீங்கள் வந்து ஒரு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸை நீங்கள் பிஃபோராக வரீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், ஒரு ரெக்கமெண்டேஷனாக ஒரு ஹைலி நாலேஜபிளாக இருக்க டீம் கூட ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1 லேக்கை வந்து கேபிட்டலாக யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த 1 லேக்குக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அது பண்ணாமல் நீங்கள் அந்த 1 லேக்கை டேரெக்டாகவே நீங்கள் வந்து இறக்கிடலாம், நான் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே லோட் பண்ணி நம்ம பண்ணிடலான்றது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பீட் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்த வாட்டி எல்லாராலையும் ப்ராப்பராக வந்து ஒரு ஹை லெவல் டெக்னிக்ஸ் வந்து உடனே கேட்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு டே பை டே என்ன நடக்குது அப்படின்ற ரியல் டைமில் கொடுத்து கிளாஸோட ப்ரொசீஜரையும் சொல்லி இப்படி பண்ணால் இப்படி பெட்டராக இருக்குது, இதை வாட்ச் அவுட் பண்ணுங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு 3 மிஸ்டேக்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிகினர் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் வரலாம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் ப்ரீவியஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அந்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியலாக இப்போ தான் வராங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்விம்மிங்கை லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 வருஷமாக லேர்ன் பண்ணி ஸ்விம்மிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களோட உங்களை போய் ரேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் தெரியும், அவங்களுக்கு ஸ்விம்மிங் டெக்னிக்ஸ் தெரியும், அவங்களோட ஸ்பீடை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த டைமிங்கை ப்ரீத் இன் பண்ணணும் ப்ரீத் அவுட் பண்ணணுன்றது எல்லாமே தெரியும். ஸோ அவங்களோட நீங்கள் வந்து ஸ்பீடாக போயிடலான்னு எடுத்தவட்டே ட்ரை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற ஆக்ஷனை பார்த்து இது நம்ம வந்து வாங்கி வச்சா அது சீக்கிரம் இந்த ஸ்டாக் வந்து மூமெண்ட் ஹைலி இருக்கும் நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இருக்காது. கரெக்டான டைமில் அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. எங்கே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து இப்போ வாங்கி வச்சுருந்தா கூட ஒரு 50 ரூபா வந்திருக்குமே, 100 ரூபா வந்திருக்குமே, இப்போ வாங்கலாம்னு சொல்லி வாங்குவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தா ரிவர்சல் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கும், 2 மாதம் 3 மாதம் இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் பேஷன்ஸ் லெவல்ஸை நீங்கள் மிஸ் அவுட் பண்ண வாட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்பி மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் பேஷண்ட்டாக
லாஜிக்காக என்ன நம்ம வந்து பண்ணணும், பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அதில் வின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 9:15 மார்க்கெட் ஓப்பன் 9:15க்கே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு பெட்டராக இது ஆவரேஜிங் பண்ணி தான் நீங்கள் பெட்டர் ப்ராஃபிட்ஸை பண்ண முடியும். ஸோ இதுதான் ரியல் ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இது விஷயத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வின் பண்ணவே முடியாது. அதை நான் உங்களுக்கு கம்மிங் இதில் நான் சொல்கிறேன். ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதில்ல. இக்னோரிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் யூஸ் பண்ணுறோம். அந்த 1 லேக்குக்கு எவ்வளோ % ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும், எவ்வளோ நம்ம வந்து ரிஸ்க்கை நம்ம வந்து எடுக்கணுன்றதெல்லாம் தெரியாமல் ட்ரேட்ஸே என்ட்ரி ஆகிறது. நேற்று கூட ஒரு கிளைண்ட் பேசினார் என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 8 o'clock அவரே கால் பண்ணி பேசினார். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாப் லாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆர்டர் அதுவே வந்ததும் நான் எக்ஸிட் ஆகிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டைம் பேடாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கு இடையில் நீங்கள் பேட் டிசிஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்படியே உங்களுக்கு நெகட்டிவாக மாறி ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோக்கில் எல்லா ஸ்டாக்ஸுமே அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் இல்லாமல் ஒரு லாங் டைம் விஷன் இல்லாமல் ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்காமல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இன்கம் ஜென்ரேஷன் இதில் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஆப்ஷன் செக்மெண்ட்குள்ளேயே நான் இன்னும் வரல. பேசிக்ஸ்லேயே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேசிக்ஸ்லேயே நீங்கள் உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஆஸ் சூன் அஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டீமோட ஜாயின் பண்ணி நீங்கள் பெட்டராக பண்ணிக்கலாம். இன்னும் இதில் டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இக்னோர் பண்ண முடியாது. என்னோடய பாஸ்ட் 6.5 years எக்ஸ்பீரியன்ஸில் இது எதுவுமே நான் இக்னோர் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான், டீம் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் இருந்து நீங்கள் பெட்டராக வர முடியுமே தவிர, இது பண்ணாமல் அதை பண்ணிடலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதோட பேக் ஃபயர் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இது நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒரு பிளானை டைமிங் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த டீம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட டீம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.